ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லி சென்ற வாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. டுடே ஐ வில் ஜம்ப். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ எழுந்து நின்று நம்மேல் குற்றம் சுமத்துவாள். சாலமோனிலும் பெரியவர் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். என்னுடைய முதல் பகுதியை நான் பேசிவிட்டேன். செவ்வாய்க்கிழமை அப்பாசியா சபையில் நான் பேசினேன். அதனுடைய பதிவு யூடியூப்பில் உண்டு. பட் அதனுடைய முகவுரையை மாத்திரம் தந்துவிட்டு நான் இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ளாக செல்கிறேன். சாலமோன் தாவீதுக்கு பிள்ளையாக பிறந்தான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீது பாவத்தில் விழுந்தான். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியான உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் என்றார்கள். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவள் உரியாவின் மனைவி, தாவீதின் மனைவி அல்ல. தாவீதின் மனைவி அல்ல. ஆரம்ப நாட்களிலே வேதபாட வகுப்பிலே கடந்து வந்தவர்கள் நான் தெளிவாக ஒவ்வொரு வரியையும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இப்போ தேடி கண்டுபிடிக்கணும் எந்த பகுதியில் பேசுனேன் நீ. பட் ஸ்டில் இட் இஸ் தேர். வரியாக நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் நேரத்தை, ஆனால் இவள் யார் மனைவின்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கிடணும். அதை மட்டும் குடிச்சிடலாம். ஊரியாவின் மனைவி. தாவீது என்ன தான் வித்த காமிச்சாலும் இது யாரோட மனைவி தான்? ஊரியாவின் மனைவி தான். ஆகையால் தாவீது அவளிடத்தில் விழுகிறான். ஆண்டவர் தன்னுடைய நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்துக் கொள்ளுங்கள். பொல்லாததை செய்தீர் என்று சொல்லி அவனை பாவ அறிக்கை ஜெபம் செய்ய வைக்கிறார். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஏனென்றால் 10 கட்டளைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்தவன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக. அவனுக்கு தெரிந்தும் அவளை இச்சித்தபடியினால் துணிகரமான பாவத்திற்கு வந்தான் தாவீது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான், ஆனால் தவறுகிறான். அநேக வேளைகளிலே நாமும் தவறுவோமே, ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகவே தான் இருக்கிறோமே தவிர கிறிஸ்துவுக்குள்ளான நிலைவரத்திற்குள் நாம் வரவில்லை என்று தைரியமாக சொல்லுவேன். அதனால் தான் சாலமோனிலும் பெரியவர். இந்த சாலமோனுக்கு தாவீது தான் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான். அதை முழுவதும் அங்கே நீதிமொழிகளிலே காண்கிறோம். உன் தகப்பனுடைய வார்த்தையை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என் மகனே என்று சொல்லி ஏராளமான காரியங்களை தாவீது கற்றுக் கொடுத்ததை தான் நீதிமொழிகள் 1-9 வரைக்கும் எழுதுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரங்கள் உண்டு, பிறகு நான் சொல்லுகிறேன். ஆகையால் இந்த தாவீது இப்பொழுது விழுந்து கிடக்கும் பொழுது அங்கே இந்த தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. இந்த பலியை உரியாவின் மேல் சுமத்த வேண்டும் என்று சொல்லி உரியாவை போர்க்களத்திலிருந்து கொண்டு வந்து அவன் பத்சேபாளிடத்தில் அனுப்பிவிடுகிறான். அவன் செல்லவில்லை. The physical efforts will not work out against the God's plan. நீ பாவம் செய்துவிட்டு அதிகாரத்தை கொண்டோ வல்லமையை கொண்டோ அதை மறைக்க விரும்பினால் அது செயல்படாது. அது நீ தேவ பிள்ளையாக இருந்தாலும் சரி. தேவன் இப்பொழுது தாவீதை தோலுரிக்கிறார். உரியா மரணம் அடைகிறான். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன அடுத்த வார்த்தையை தாவீது மீறுகிறான். One sin leads to other sin. That's why cut off. அதனால தான் ஒரு பாவத்தில் விழும்போதே மனம் திரும்பிடணும். இல்லைன்னா one sin leads to other sin. ஒரு பாவம் அடுத்த பாவத்துக்கு. இப்படி தாவீது பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆகையால் பாவத்தில் பிறந்த பிள்ளை அலங்கோலமாக இருந்தது. அந்த பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருந்தது பிறந்த நாளிலே. ஆகையால் தாவீது ஒரு உபவாசம் பண்ணுகிறான். அந்த உபவாசத்தை தேவன் ஏற்கவில்லை.
ஆண்டவர் சொன்னார் பிள்ளை பிழைக்காது என்று சொல்லி. ஆகையால் அந்த உபவாசத்தினுடைய கடைசி பகுதியிலே தாவீது தன்னை தேற்றிக்கொண்டு எழும்புகிறான். எல்லாரும் கேட்கிறார்கள், என்ன 3 நாள் அப்பம் சாப்பிடாமல் சாம்பல் உடுத்தி கிடந்தீரே, திடீரென எழும்பி விட்டீர் என்று சொல்லி. பிள்ளை பிழைக்குமானால் இன்னும் உபவாசிக்கலாம், பட் தேவனே சொல்லிவிட்டார் பிள்ளை பிழைக்காது என்று சொல்லி. பாவத்தின் சம்பளம் மரணம். பிள்ளை உயிர் போய்விட்டது. ஆனால் திடீரென எழும்புகிறான். எழும்பினவன் பத்சேபாளிடத்தில் சொல்லுகிறான். உபவாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:24. பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி. இப்ப யார் மனைவி? அதே அதிகாரம் தான். ஆரம்பத்தில் யார் மனைவி? உரியாவின் மனைவி. இப்போ யார் மனைவி? இப்படிலாம் வேதம் வாசிக்கணும். இப்போ யார்? ஏன் இப்போ தாவீதின் மனைவி? உரியா செத்து போயிட்டான். உரியா என்ன செஞ்சு போயிட்டான்? செத்து போயிட்டான். நவ் லீகலி டேவிட்ஸ் ஒய்ஃப். நல்ல கவனிங்க. அவளை விதவையாக திருமணம் செய்திருக்கலாம். விதவைகள் மறுமணம் செய்து கொள்வதை வேதம் ஆதரிக்கிறது. இஃப் யூ ஆர் யங் விடோ பெட்டர் டு மேரி தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி சபை என்ன செய்கிறாரு, இப்படி தான் சபை இருக்கணும், யங் விடோ சபையில் இருக்கக்கூடாது, அப்படி தான் சொல்கிறாரு. ஓகே. அதனால் இப்போ தாவீதின் மனைவி ஆயாச்சு. தாவீது அவளுக்கு என்ன சொல்கிறான் வாசிப்பான். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி என்ன சொன்னான்? கன்சோலிங் த வைஃப். பிள்ளை இழந்து கிடக்கிறது, கணவனும் மரித்து விட்டான். இந்த சூழ்நிலை தாவீது ஆறுதல் சொல்லுகிறான். ஆறுதல் சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவன் பெயர்தான் சாலமோன். கர்த்தர் அவனிடத்தில் அன்பாயிருந்தார். தள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல் அன்பாயிருக்கின்ற ஆண்டவர், சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேல் அன்பாயிருக்கின்ற ஆண்டவர். சிறு வயதில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல். God loves you too much. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர். தாயார் சொல்லுவார்கள், எவ்வளவாய் நாம் தள்ளப்பட்டோம், தள்ளப்படுகின்ற வேலைகளில் எல்லாம் வாரி அணைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. அவருக்கு என்னமோ தெரில, அதில் தான் சந்தோஷம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு உட்காரப்படுறதுல தான் அவருக்கு சந்தோஷமே இருக்குது. இப்போ அந்த ஆறுதல் சொன்ன நேரத்தில் இந்த தாவீதினுடைய உபவாசத்தின் கடைசி பகுதியில் தேவன் அவனோடு கூட நிச்சயமாக இடைப்பட்டிருக்க வேண்டும் என்கிறது என்னுடைய தியானம். அதனால தான் சீக்கிரம் டக்குன்னு எழும்புறான். சரி, நடந்துட்டு God is going to replace with something. அவனுடைய தண்டனைக்கு பரிகாரமாக கிடைக்கப்பட்டவன் தான் சாலமோன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிறக்கும்போதே இரட்சகராக பிறந்தார். அதனால தான் அவர் சாலமோனிலும் பெரியவர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறீங்க, நல்ல ஆராய்ச்சி செய்கின்ற பிள்ளைகள் இருக்கீங்க. உங்களுடைய தியானத்திற்காக சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன், he is a man of peace. விலக்கி செய்வேன். பேர் என்னது? சாலமோன் அர்த்தம் என்ன? a man of peace, சமாதானத்தினுடைய மகன், அமைதியின் மன்னன். சில வேதாகமும் அப்படி மொழிபெயர்க்கிறாங்க, அமைதியின் மன்னன். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே தேவன் சமாதானத்தை என்ன செய்வார்? அருளுவார். அதனால தான் சாலமோன் என்னால் அமைதியின் மன்னன் என்று பெயர். அதனால தான் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிதானே? இந்த ஊரில் சலாம் மாலிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கேருந்து வந்துச்சு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக எங்கேருந்து வந்துச்சு? இட்ஸ் சாலோம். சாலோம் மீன்ஸ் அமைதி, சமாதானம். எங்கேருந்து தான் வருது? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இது எந்த நாளில் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னா, கம்பேர் த ஸ்கிரிப்சர் வித் த ஸ்கிரிப்சர். பத்சேபாளை ஆறுதல் படுத்தின பிறகுதான் இந்த சாலமோன் பிறக்கிறான். ஆகையால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் சாலமோன் பத்சேபாளை ஆறுதல் படுத்தி இருக்கிறான். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும்,
தேவன் பிள்ளையை எடுத்துக்கொண்டார். ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இன்னொரு பிள்ளையை தருவேன், அவன் சாலமோன் எனப்படுவான், அவன் காலத்திலே இஸ்ரவேலுக்கு சமாதானம் திரும்பும். அதனால தான் நேரம் வந்த பொழுது பத்சேபாள் யார்கிட்ட வர, தாவீது வயதாகி கிழவனாக இருக்கும் பொழுது அதோனியா அவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள தீவிரிக்கும் பொழுது பத்சேபாள் ஓடி வருகிறாள். நாத்தான் தீர்க்கதரிசி அதை ஞாபகப்படுத்துகிறான். இப்போ வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவள், என்ன ஆண்டவனே, எனக்கு பின் என்ன செய்தீரே, எனக்கு ப்ராமிஸ் பண்ணீரே, வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, எப்போ நடந்துச்சு? அந்த ஆறுதல் சொன்ன நாட்களில் நடந்தது. அந்த நாள் நவ் கம்பேர் த ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர். இப்போ அங்கே 1 நாளாகமத்தையும் இங்கே 1 ராஜாக்கள் 1:17 கம்பேர் பண்ணி பாருங்க. நவ் யூ வில் கெட் த லைட். இப்போ நமக்கு பிக்சர் கிடைக்கும். ஆஹா, எப்போ வாக்கு கொடுத்தீர், என்றைக்கு அவளை ஆறுதல் படுத்தினீரோ அன்றைக்கு வாக்கு கொடுத்தீர். வாக்கு கொடுத்தபடியே சாலமோன் பிறந்தான். சாலமோன் என்ன செய்தான்? பிறந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அநேக ரத்தத்தை சிந்திட்ட, பாவமும் உள்ள. ஏன்னா நீ உரியாவை கொண்டதனுடைய பாவம் பத்சேபாளத்தில் விழுந்ததுடைய பாவம் அதனால் நீ ஆலயம் கட்டக்கூடாது. இதுக்கு பிறகு ஒரு புள்ள பிறக்கும், அப்போ தான் அவன் தான் ஆலயத்தை என்ன செய்வான்? கட்டுவான். whenever you fall, God speaks. falling need to avoid it. விழும்போதெல்லாம் தவிர்க்கணும். you have to play the preventive role in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக விழாதபடி நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்கணும், கவனமாக இருக்கணும். இங்கே விழுந்துருவோமா, இங்கே விழுந்துருவோமா? நீ ஓகே விழுந்துட்டீங்கன்னா there is a deep lifelong lesson in that fall. விழுந்த இடத்துல மிகப்பெரிய பாடத்தை தேவன் கற்றுத்தருவார். hold on that's very valuable. நீங்கள் மற்ற நேரத்தில் ஆவியில் காத்திருக்கிறதோட நீ விழும் பொழுது ஆவியானவரின் சத்தம் பலமாய் தொனிக்கும். இங்கே ஆண்டவர் பேசுனது தாவீதுட்ட, இன்னுமே சாலமோன் தான், நீ இல்லை. அதிகாரம் யார்கிட்ட போயிடுச்சு? சாலமோன்கிட்ட போயிடுச்சு. நீ கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. கண்கணக்கான தங்கங்கள் உன்னிடத்தில் இருக்கலாம், பட் நாட் யூ. இட்ஸ் கோயிங் டு பி சாலமோன். அதேபடி சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். So this is the introduction of Solomon. அவன் அமைதியின் மன்னன், இயேசு கிறிஸ்துவ சமாதான பிரபு. So one picture of Jesus Christ was Solomon, one picture. மீதி உள்ள காரியங்கள்லாம் கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் தியானிச்சிருக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர். சாலமோன் வாஸ் நாட் த குட் கவுன்சிலர். அவர் அதிசயமானவர். சாலமோன் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்தவில்லை, 1000 மனைவிகளை தவிர. அப்படிதானே? நல்ல கவனிய. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இவனுக்கு கர்த்தத்துவத்தை தந்ததே ஆண்டவர் தான். ஆகையால் சாலமோனிலும் அவர் பெரியவராக பிறந்தார். இப்போ இந்த சாலமோனுக்கு ராஜாவான பிறகு 2 இடத்துல தேவன் தரிசனமாகினார். ஒரு இடத்துல இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவன் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட நாட்களிலே ஜெபித்தான். தேவன் தரிசனமாகி ஞானத்தை கொடுத்தார், புரிந்து கொள்ளுதலின் இருதயத்தை கொடுத்தார். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அந்த விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாயிருந்தபடியினால் தேவன் அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஐ ப்ரீச் திஸ் மெசேஜ் இன் அப்பாசியா சர்ச் ஸோ டீப். நான் இன்றைக்கு 2வது முறை தரிசனமான தேவனிடத்தில் நான் கொண்டு செல்லுகிறேன். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம்
9ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு, when he finished the Lord's temple, முதலாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம், அங்கேதான் தெய்வ மகிமை இறங்கிற்று. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாமல் என்ன செய்தாங்க? திணறினார்கள். இப்போ ஜெபம் பண்றான். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவது முறை தேவன் தரிசனமானார். முதல் முறை ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த தேவன் இரண்டாவது முறை சாலமோனிடத்திலே தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் சொன்ன வசனங்களை கவனிப்போம். 3வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ செய்த ஜெபம் எல்லாம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த நாளிலே சாலமோன் பண்ணின ஜெபத்தை பாருங்கள். இஸ்ரவேல் அல்லாதவர்கள் கூட இந்த ஆலயத்தில் வந்து நின்று உம்மை தொழுது கொண்டால் நீர் அவர்களுக்கு இறங்க வேண்டும். மழை இல்லாத நாட்களிலே ஜனங்கள் உம்மிடத்திலே வந்து வேண்டிக் கொண்டால் நீர் நல்ல மழையை தந்து தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல்களை எல்லாம் ஜனங்களுக்கு தேவையான அத்தனையும் அங்கே சாலமோன் ஜெபமாக வைக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அந்த வேண்டுதலை நான் கேட்டேன். Again your prayer is right, Solomon. நம்முடைய ஜெபங்கள் அநேக வேளைகளிலே சரியாகவே இருக்கிறது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார், அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். So what you are praying, keep pray. ஜெபத்தை கேட்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பலவீன நேரங்களிலே நம்மை பலப்படுத்துகின்றது நம்முடைய ஜெபம் மாத்திரமே. You fall but still you are praying, I will tell God will rescue you again. நீ விழுந்த பிறகு ஜெபிக்கலன்னா there is no hope for you. ஆகையால் தேவன் விண்ணப்பத்தை கேட்டார், வேண்டுதலை கேட்டார். அவன் ஜெபத்தின்படியே அடுத்த வசனம். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். நான் இந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக்கினேன், இந்த ஆலயத்தை I sanctify the church, I sanctify the temple. 1000 காளைகளை நீ செலுத்தி அதனுடைய இரத்தங்கள் தெளிக்கப்பட்டிருந்தாலும் not enough. தேவன் இறங்கி பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தம் உள்ளவர்களின் பாளையத்திற்குள் உலாவி வருகின்ற தேவன். நல்ல கவனிங்க. Because I sanctify, நான் பரிசுத்தப்படுத்தினபடியினால் என் கண்களும் my eyes on you. நல்ல கவனிங்க. அதுக்கு தான் அந்த sanctificationல வரணுங்கிறது. That's why we say baptize, wash by blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படு. எப்ப அந்த பரிசுத்தமாக்குதல்ல வந்து நான் பரிசுத்தமாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்றைக்கு பரிசுத்தமாக்கினாரோ அன்று முதல் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கும். Because the God plan is so big on you. கண்களும் இருதயமும் all the days என்னாலும் அங்கே இருக்கும். Because I sanctified, நான் பரிசுத்தப்படுத்தினேன். ஏனென்றால் இந்த ஆலயம் அது விலங்குகளின் இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தின அந்த ஆலயத்திலே தேவன் தங்கியிருந்தார். புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை எப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டுச்சு? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, தம்முடைய இரத்தத்தினால் புதிய ஏற்பாட்டு சபை சம்பாதிக்கப்பட்டது. விலங்குகளின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயத்தில் பரிசுத்தரின் சமூகம் தங்குமையானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட நம்மேல் ஆவியானவர் தங்குவது எத்தனை நிச்சயம்.
அதனால தான் இரத்த கோட்டைக்குள்ளே நான் புகுந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. So the gentle reminder to all those who not baptized. ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கெல்லாம் gentle reminder, not by force, nothing by force in the kingdom of God. ஜீவனுக்கு செல்கின்ற பாதை, அழிவுக்கு in front of you, you choose it. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ விருட்சத்தின் கனி. ஆதாம்க்கு ஏவாளுக்கும் உனக்கு எது வேணும், உனக்கு எது வேணும், யூ சூஸ் இட். நன்மை தீமை அறியத்தக்க கனி சும்மா வேதத்தை கேட்கறது பார்க்கறது, வேதம் நல்லா இருக்குது போகுது. ஜீவ விருட்சத்தினா வேதத்தின்படி நடக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் திரும்ப பிறந்தான் தேவனுடைய ராஜ்யத்தில். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சிம்பிள், இன் ஆல் த லாங்குவேஜ், ஆல் த டினாமினேஷன் சேம். ஸோ ஜென்டல் ரிமைண்டர். ஓகே, இப்போ மறுபடியும் வரும். ஆகையால் அந்த ஆலயத்தில் தேவன் தங்கினார். அடுத்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 ராஜா நான் உனக்கு கட்டளையிட்ட 9:4. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீர் செய்து. Now listen, it's very important. நான் பரிசுத்தப்படுத்தினேன், என் இருதயம் என் கண்ணு எப்பவும் இந்த ஆலயத்தில் இருக்கும். பட் there are commandments, சில கட்டளைகளும் நியாயங்களும் உண்டு. அதை நீ கை கொண்டு வாசிப்பம் நடந்து என் நியாயங்களையும் கை கொண்டு கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும். நல்ல கவனிங்க, பியூர் ஹார்ட். You want my heart here? I need pure heart from you. உத்தம இருதயம், உத்தமமும் செம்மையுமான இருதயம் உன்னிடத்தில் வேண்டும். அப்பந்தான் நான் இருப்பேன். செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். Who is the role model? விழுந்து போனால தாவீது, அவன் தான் ரோல் மாடல். ஏன்னா அவன் விழுந்து போயிட்டு துணிகரம் கொள்ளல, மாறாக மனம் திரும்பினான். சாம்பலில் இருந்து ரட்டுடுத்தி என்ன செய்யணும், மனம் திரும்பினான். அவன் தான் சொல்லி கொடுத்தான் இவனுக்கு, தன் மாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஜெயம் பெறும், இரக்கம் பெறுவான். எல்லாம் கவனிங்க. அதனால தான் உன் தகப்பனாகிய தாவீது உத்தம இதயம் உள்ளவன். உத்தம இதயம் உள்ளவன். நினைச்சிருந்தா நாத்தான் தீர்க்கதரிசியா ஒரே போட்டு தள்ளியிருக்கலாம். அப்படிதானே? ஆகாப் ராஜா எலியாவை போட்டு தேடுற மாதிரி நாத்தான், நீ என்னடா பேசுறது, நான் ராஜா, நீ கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு சொல்றதா? நீ சாலமோன் வரைக்கும் நாத்தான் தான் தீர்க்கதரிசி. சாலமோன் வரைக்கும் நாத்தான் தான் சாமுவேலை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி. பொல்லாததை செய்தீர்,
சவுல்கிட்ட சாமுவேல் வந்து அப்படி சொல்லும்போது தான், ஆகாத காரியங்களை நடப்பித்தீர்னு சொல்லும்போது தான் சால்வை பிடிச்சி இழுத்துருவான். ஆனால் தாவீது இவன் சொன்னபோது சாம்பல் உடுத்து அழுகுறான். எல்லாவற்றிற்கு மேலாக உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீரே. காசுக்காக மாணிக்கத்தை நான் விட்டிட மாட்டேன். விலையேறப்பட்ட வெள்ளியிலும் பொன்னிலும் விலையேறப்பட்ட வேதம். I cannot sold it for material blessing. That's David. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல I will tell you, I'll challenge you again. How many fathers here? In the future, someone can point out, you look at your father. உங்கள் அப்பா மாதிரி நீ உத்தமமாக நடப்பாயா என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை வச்சு நம்மளை கை காமிப்பாங்களா? சேம் லைக் சிஸ்டர்ஸ், உங்கள் அம்மா மாதிரி. எங்கள் ஊரில் இருக்கிற குடிகார கணவர்களுக்கெல்லாம் அந்த சகோதரிகளுக்கு புகலிடம்லாம் எங்கள் அம்மா தான். எல்லோரும் வருவாங்க, எப்படி சமாளிச்சிங்க அந்த மிருகங்களை? எஸ், ஆஸ்க் யூ. ஒரு வீட்டில் கட்டி கொடுத்த அக்கா திரும்பி வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால், அவர் குடிக்கிறாரு அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த வீட்டுக்கு கட்டி போனால் இன்னொரு சகோதரி எங்கள் அம்மாட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அக்கா நீங்கள் படாத பாடா, எத்தனை வருஷம் 3 பிள்ளைகளை வச்சுட்டு தூக்கங்களை இழந்து, எத்தனை இரவுகள் கண் விழித்து, எத்தனை பாடுகள் கடந்து வந்தீங்க. இன்றைக்கி உங்கள் 3 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. இதுங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இதுங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கேன் பீப்புள் கம் டு யூ லைக் திஸ்? உங்களிடத்தில் ஒரு நாள் தள்ளப்பட்டவர்களும் நசுக்கப்பட்டவர்களும் அடைக்கலம் தேடி வர முடியுமோ? 90 வயது தாத்தா ஒருத்தர் ரோட்டில் நடந்து வந்தார். நான் லீவுக்காக போயிருந்தேன். சின்ன வயசில் நல்லா தெரியும் என்ன. அவர் சின்ன வயசில் என்னை பயங்கரமாக ஆசீர்வாதம் சொல்லுவார். இப்போ நான் போயிருக்கேன், அவரால் கண் பார்வை மங்கிச்சு, அதனால் அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் யாருன்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் பிரபு வந்திருக்கேன்னொடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு மேலே கீழெல்லாம் தடவுறாரு. தடவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் அம்மாவால் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா நான் வார நேரம்லாம் என் பிள்ளைகள் எனக்கு வயசாகிட்டுன்னு சாப்பாடு தர மாட்டேங்குது, அம்மா தான் இட்லி தருவாங்க. மை மதர் இஸ் அலோன், ஷீ கேன் நாட் மேக் சாம்பார். ஓகே, பட் யூனோ அவங்க சொன்னது தான் சொல்லிவிட்டு அப்படி கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது அவருக்கு. என் பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க ஐயா. ஒரே நாள் படுத்திருந்தார், நைட் ஆண்டவர் ஜீவனை எடுத்துக்கிட்டார். ஒரு பாடு கிடையாது, ஒரு பாடு கிடையாது. நல்ல கவனிங்க. In the future, someone is struggling can come to you. பாரங்களை கொட்டுவதற்கும் கண்ணீரை ஊற்றுவதற்கும் நீ அடைக்கலப்பட்டனமாய் மாற முடியுமோ? உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. சொல்லலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். I establish my covenant forever if you obey to the word of God. நீ உத்தமமா இருந்தீன்னா என்னுடைய உடன்படிக்கை சந்ததி சந்ததியா செல்லும். நல்ல கவனிங்க. பட் ஈவன் சாலமோன் விழுந்தான். அதனால தான் அப்போஸ்தலர்கள் அடையாளம் காட்டும் போது தாவீது அடையாளம் காட்டல. இங்க தாவீது அடையாளம் காட்டுறாங்க. இங்க தாவீது என்ன செய்றாங்க? அடையாளம் காட்டுறாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் அடையாளம் காட்டும் பொழுது வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்கள். ரோல் மாடல். யார் மாதிரி? For this you have been called, because Christ suffered for you, leaving you as example that you have to suffer like that. பரிசுத்தத்துக்காக கொஞ்சம் சஃபர் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழ முடியாது. We cannot imitate others. We cannot imitate the world. கவனிங்க. அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை. இப்போ எந்த அப்போஸ்தலரும் தாவீதை போல்னு சொல்லலை. தாவீதை போலடி சொல்லலை. ஒன்னே ஒன்று, தாவீதை போல நடனம் ஆடி ஸ்தோத்தரிப்பேன், அவ்வளோதான். டன். நத்திங் எல்ஸ். Now be like Christ Jesus. இயேசு கிறிஸ்துவை போல. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவை பின்பற்றும்படியாக, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக புதிய ஏற்பாட்டு சபை இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. That's why I see the sermons where the name of the Jesus is not lifted up. That's zero. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தாத எத்தனை வல்லமையான பிரசங்கங்கள் இருந்தாலும் அவைகள் நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு ஒப்பானவை, ஜீவ விருட்சத்திற்கு ஒப்பானது அல்ல. But when you lift up the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி அவரை பின்பற்றி வா. தாவீது மொட்டை மாடியில் நடந்தான். அவன் கண்ணு எங்க போயிட்டு? அடுத்த வீட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு. கண்களுக்கு அவள் பார்வைக்கு அழகா இருந்தான்னு தான் எழுதியிருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரீயோ இச்சையோடு பார்த்தவன் என்ன ஆயிட்டு? விபச்சாரம். தாவீது தெரிஞ்சிருந்தா பாவம் பண்ணியிருப்பானா? அன்னைக்கு இச்சையா திருப்பையாகன்னு சொல்லும் போது அது வரைக்கும் ரூம் இருந்துச்சு. ஆனா முதல்லையே அடுத்தவளை பார்க்கும்போது அது பாவங்கிற சத்தியம் இருந்திருந்துன்னா அன்னைக்கு விழுந்திருப்பானா? தாவீது நின்றுப்பான்ல. தாவீதுக்கு அந்த சத்தியம் கொடுக்கப்படலைல்ல. ஆனால் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ தெரியுதா சாலமோனிலும் பெரியவர்? சாலமோன் பெரிய பிரசங்கி. சாலமோன் பிரசங்கின்னு ஒரு புத்தகமே இருக்கா இல்லையா? ஓகே, சொல்லலாம் எல்லாம் மாயன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் வாழ்க்கையில் நோக்கம் உண்டு வானார். வாழ்க்கையில் நோக்கம் உண்டு வாண்டு. See, I can compare every word and lift up the name of Jesus. That's very hints only I am giving. இப்போ மறுபடியும் 1 ராஜாக்களுக்கு வருவோம். 6வது வசனத்துக்கு போவோம். 9:6. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி. நல்ல கவனிங்க. இப்போ யாரை சேர்க்கிறாரு? பிள்ளைகளை சேர்த்துக்கிறாரு. உள்ள பிள்ளைகளை என்ன சேர்த்துக்கிறாரு? நீனும் உன் பிள்ளையும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும். நல்ல கவனிங்க. That's why whenever children ask why, please answer to them. Please answer to them. நல்ல கவனிங்க. குளிர் ஆட்டுது, நல்ல குளிர் ஆட்டுது. நான் அடுத்த நாள் டியூட்டிக்கு போனால் காரில் பெட்ரோல் இல்லை, நைட்டு காரை எடுத்துகிட்டு போகிறேன்.
எங்கள் வீட்டில் 3 தூங்கலை 9:30 வரைக்கும். ஓகே, பெருசு தூங்கிட்டு மற்ற 3 தூங்கலை. அதனால் இந்த 3 என் பின்னாடி வந்துட்டு நான் அவசரமாக போயிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு போய் நிற்கிறேன். என்கிட்ட ஒன்று கேட்குது, நீங்கள் எதுக்கு இந்த சூப்பர் போடுறீங்க, அந்த ப்ரீமியம்னா என்னதுன்னு கேட்குது. உண்மையிலே எனக்கு தெரியாது. பட் பேசிக்கலி ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் ஹர் திஸ் இஸ் மச் பெட்டர் பெட்ரோல் தேன் த ஃபஸ்ட். தட் இஸ் ஆதி, அது முதல்ல உள்ளது, அது ப்ரீமியம். அதை விட கொஞ்சம் மைலேஜ் கிடக்கணுங்கிறதுக்காக சூப்பருக்கு போகிறோம் அப்படின்னு நான். ரெண்டாவது ஒன்று கேட்டுச்சு, இந்தியாவில் காருக்கு போடும்போது நீங்கள் வேறு பேர் இல்லை சொல்லுவீங்கங்குது. ஆகா, போயிட்டு வந்து 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஞாபகம் வச்சுருக்கு. எனக்கு கோவம் வந்துட்டு, இதில் உங்களுக்கு எதுக்கு நான் ஆண்டவர் சொன்னார், ஆன்சர் தான். ஏன்னா ஊரில் என் காரு டீசல் கார், அதனால தான் அவள் கேட்குறா, ஊரில் வேறெல்லாம் சொல்லுவீங்க, இங்கே என்னது, அப்போ அங்கே என்னது, இங்கே என்னது, அந்த கார் எப்படி ஓடுது, இந்த கார் ஏமா அது டீசல் இன்ஜின். இப்போ அடுத்தாப்பில் நான் உள்ள இன்ஜினியரிங் இறங்கணும், அது டீசல் இன்ஜின், இது பெட்ரோல் இன்ஜின், அது எப்படி அப்போ அந்த காரம் போகுது, இந்த காரம் போகுது. எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், ஏம்மா நம்ம ஊரில் எக்கானமி ரொம்ப கம்மி, அதனால் டீசல் விலை கம்மியாக இருக்கிறதுனால அந்த காரை விட்டாங்க. இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கார்னாலே பெட்ரோல் தான். இனிமேல் நம்ம புது கார் வாங்கும்போது என்ன வாங்கிக்கிடலாம், பெட்ரோல் வாங்கிக்கிடலாம். இப்போ பெரிய பெரிய வாகனங்கள் லைக் பஸ்ஸு ட்ரக்குக்கெலாம் என்ன போடுவாங்க, டீசல் போடுவாங்க. அது எக்கானமி. அதுக்கு பிறகு சொன்ன பிறகு தான் தென் எத்தனை பேர் இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள். எனக்கே கோவம் வந்துட்டு நான் ஆண்டர்கிட்ட 1 நிமிஷம் சொன்னேன். God told me, answer their question. Answer their question. நல்ல கவனிங்க. ஏன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளாம். If you go back, என்னை விட்டு பின்வாங்கி, very careful. முதல் பகுதி எவ்வளோ முக்கியமோ அதே போல் 2வது பகுதியும் முக்கியம். முதல் பகுதி கீழ்ப்படிதலுக்குரியது, 2வது பகுதி கீழ்ப்படியாமல் போனா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறு தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயம் தள்ளப்படும். என் மகிமை இறங்கின இந்த ஆலயம் தள்ளப்படும். I will tell you, as long as you preserve the faith, you carry the presence of God. விசுவாசத்தை காத்து கொள்ளும் அளவு தேவ பிரசன்னம் உன்னோட கூட இருக்கும். என்றைக்கு விசுவாச பாதையை விட்டு மாறுகிறாயோ அன்றைக்கு நீ வல்லமையான காரியங்களை உன்னுடைய கடந்த வாழ்க்கை செய்திருக்கலாம், உன்னதமானவைகளை தேவனிடத்திலிருந்து நீ பெற்றிருக்கலாம். But now everything become zero. Don't compare your past value with the present life. ஆண்டவர் சொன்னாரு, நீ பெரிய காரியம் செஞ்சா, பெரிய ஆலயத்தை கட்டுனா, பெரிய தேவ மகிமை இறங்கி வந்துச்சு, ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திர பலிகள், தகன பலிகள். But if you turn away, you become zero. Start from the beginning. இஸ்ரவேல் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். நடந்தது என்ன தெரியுமா? வாசிக்கலாம். இப்போ 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி. எனக்கு வாசிக்கிறதுக்கு பயமா இருக்கு. இப்படி வாசிதான் நான் பிரச்சனையில மாட்டினேன் ஒரு சர்ச்சில். ஏன்னா அங்கே சாலமோன்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மனைவி சொல்கிற மாதிரியே செய்யணுங்கிறதுக்கு சாலமோன்கள் நிறைய பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன். இங்கிலீஷ் சர்வீஸ் வேறு. மனைவினால் கெட்டு போனான்னு பின்னாடி இருக்குது. தே டேண்ட் அவே இஸ் ஹாட் அப்படின்னுட்டு. அவன் நல்லா தான் இருந்தான், யார் தான் திருப்பினா, மனைவி தான் திருப்பிட்டான்னு சொல்லிவிட்டேன். என் பிரசங்க மேடை காலி. Thank God today I have our own pulpit. Turn away. அந்நிய தேவர்களை ஆண்டவர் என்ன சொன்னாரு? இருதயம் உத்தமமாக இருந்து என்னை பின்பற்ற வரைக்கும் என் பிரசன்னம் இருக்கும். நீ தூர போகும்போது
நடந்துட்டா இருதயத்தை மாற்றி, அதுதானே சொன்னார், உத்தமமும் செம்மையுமான இருதயம்னு சொன்னார். இந்த ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்தோடு. இப்போ அவன் இருதயம் எங்கே போயிற்று? டு த ஃபாரின் காட். அந்த கம்பாரிசனை பாருங்க. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அங்க என்ன சொன்னாரு? உத்தமமாய் இருந்தினார். இங்கே என்ன சொன்னார்? இவாலுவேஷன் வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட்? உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் ஃபாலோவே. நல்ல கவனிங்க. பெரிய ஆலயம், இதுவரைக்கும் அப்படி ஆலயம் இல்லை. சாலமோனுக்கு ஒரு நாள் வருமானம் மட்டும் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த தங்கம், ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு வந்த தங்கம் எவ்வளோ இருந்துச்சு? அப்படின்னா எவ்வளவு சொல்லுங்க பாப்பா. பைபிள் படிக்கணும்ல, தங்கம் தானே. இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. எவ்வளோ தான் சொல்லுங்க பாப்பா. Do we have message translation? Can get message Bible translation? Anyone here Catholic Bible? Tamil Bible? யாராவது கேத்தலிக் பைபிள் வச்சுருக்கீங்களா? திருவிவிலியம் பின்பற்றுகிறவர்கள் உண்டோ? என்ன ரொம்ப கம்பேராக இருக்குது. Guys, either take Catholic or message. Anyone online. I'm going to give you surprise. That's why. நம்ம வேதத்தில் அப்படி தாளந்துன்னு வாசித்துட்டு போயிடுறோம். அதனோட வேல்யூ தெரியணுங்கிறதுக்காகத்தான். Got it? Got it? Just display. நம்ம அப்படி வாசித்துட்டு போயிடுவோம் தாளந்து அப்படின்னுட்டு. அப்புறம் அது எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் வேதம் வாசித்தா கரெக்டாக இருக்கும். அப்படின்னு வேதம் வாசித்தா கரெக்டாக இருக்கும். We'll get the screen. If you have Catholic Bible in Tamil, okay, put. போடுங்க. எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டு முடிச்சிடலாம் இன்னைக்கு. எஸ். எவ்வளவு? அப்படியே தான் இருக்கு. திஸ் இஸ் சேம். Do you have message? Message 1. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு 25,000 கிலோ 24,000 25,000 கிலோ ஒரு வருஷத்துக்கு சாலமோனுக்கு வந்த பொன். If you get message Bible, it is in kilogram. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு வருஷம் மட்டும் எங்களுக்கு தாள போட்டுக்கு இறங்குற மாதிரி இறங்க மாட்டீரா? நல்லா கவனிங்க. அதனால தான் அங்கே எருசலேமின் ஆலயம் முழுவதும் தங்க முலாம் பூசப்பட்டிருந்தது. தங்க முலாம். அதை எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நேபுகாத் நேச்சார் தீயிட்டு எரிச்சான். தீயில எல்லாம் எரிஞ்சிடும். எது மட்டும் நிற்கும்? தங்கம் மட்டும் நிற்கும். அத்தனையும் பாபிலோனுக்கு வாரிக்கொண்டு செல்வதற்கு தீயிட்டு எரித்தான். அத்தனை செல்வ சிறப்பு பெற்றிருந்த சாலமோன். It's not that next week I will show. அத்தனை பெற்றிருந்த சாலமோன் இப்பொழுது ஆண்டவர் உன் இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. 8வது வசனம். இப்படி
9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்றும் his heart turned towards other gods, தம்முடைய இருதயத்தை திருப்பி விட்டான். இருதயத்தை திருப்பி விட்டான். So what happened? God destroyed that temple. சொல்கிறேன். பட் சாலமோனிலும் பெரியவர் வந்த பொழுது, சாலமோனிலும் பெரியவர் வந்த பொழுது வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். லுக் அட். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் everything will be destroyed one day. It's already happened, it will happen again. This is the second church. It already happened, it will happen again. Because physical structures and material blessing is not important for God. நாங்கள் கட்டின தேவாலயம், last week there was checking 35,000 interior 35,000 இன்டீரியர் பண்ணியிருந்த அத்தனை அலங்காரங்களும் இடித்து நொறுக்கி குப்பையிலே கொண்டு போடப்பட்டான. It happened last week and it happened to us. நாம் விதிவிலக்கு அல்ல. நம்மளும் நல்ல ஆலயத்தில் இருந்தோம், இதை விட பெட்டர் இடத்துல இருந்தோம், பெட்டர் அலங்காரத்தில் இருந்தோம், எல்லாம் பெட்டராக இருந்துச்சு. What happened? It's all gone. Do you think church has gone? No. Our physical blessing, physical structure gone. But church is stable. ஏன்? இப்போ வாசிக்கலாம். யோவான் 2:19-21. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 44 வருஷம் சென்றது. நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அடுத்த வசனம். அவரோ இப்போ அந்த வேல்யூ எங்க மாறிட்டு? நல்ல கவனிங்க. கல்லுகளும் அழகான கட்டடங்களும் 40 வருடங்கள் செலவழித்து பண்ணின ஆலயத்தினுடைய மகிமை எங்க போயிட்டு? இட்ஸ் ஆல் வென்ட் இன்டு ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் அடுத்த சொல்றார், தேவாலயத்திலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். சாலமோன் அதை கட்டினான், சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினான், மிக வல்லமையான ஆலயத்தை கட்டினான், மகிமையான ஆலயத்தை கட்டினான். அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், பெரியவர். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், அந்த ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, that valuable temple of Jesus Christ has taken up, அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, where is his temple now? நல்ல கவனிங்க. Now you will understand what is our value. Those who follow Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களின் விலை மதிப்பு என்ன? அத்தனை விலையுயர்ந்த கல்லுகளால் கட்டப்பட்டிலும் பெரியவராகிய தேவாலயமாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் பரமேறின பிறகு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற. இப்போ அந்த ஆலயம் யாரு? இப்ப அந்த ஆலயம் யாரு? நல்ல கவனிங்க. சாலமோனை காட்டிலும் பெரியவர் வந்து சொன்னார்,
தேவாலயத்திலும் பெரியவர், அந்த தேவாலயத்திலும் பெரியவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறா? லிசன் லிசன், that is the value of your salvation, my brothers and sisters. 25,000 கிலோக்களை கொண்டு கட்டின தேவாலயத்திலே பார்க்கிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அதனால தான் சொன்னாரு, அவைகளை காட்டிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அல்லவா? Because you washed by blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அல்லவா? கிலோ கணக்கான தங்கங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டன. 14-15 பாருங்க. அந்த பொன் வெள்ளியை காட்டிலும் இன்றைக்கு நாம் விலையேறப்பட்டவர்கள் அல்லவா? நீங்களே அவருடைய பரிசுத்த ஆலயமா இருக்கிறீர்களே. அவருடைய வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You bought by the price. என்ன கிரயம்? அதனால தான் சொன்னேன், தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு தேவனுடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, by your body, by your spirit, தேவனை மகிமைப்படுத்துங்கள். யாரை மகிமைப்படுத்தணும்? Because your body is the temple of God. சாலமோனை கட்ட முடியாததை இயேசு கிறிஸ்து கட்டினார். இப்போதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. Now you understand. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ 27,000 கிலோ. அதுதானே? சாலமோன் ரிசீவ் 25 tons. 25,000. இனிமேல் தாளந்துன்னு போகக்கூடாது, இனிமேல் 25,000 கிலோன்னு எழுதி வைக்கணும் உங்கள் பைபிளில். சும்மா தாளந்துன்னு எவ்வளோன்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது. அப்படி தானே? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு வருஷம் எங்களுக்கு தர மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. அது சரி பார்த்துட்டு நல்லா கவனிங்க, 1 கிராமுக்கு நிற்குது போய் 1 கிராம் பிரதர் 50 கேடிக்கு வந்துட்டு பிரதர். அது இன்னும் போவோம் தான், ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் மேலே போய்கிட்டே இருக்கும். ட்ரம்போட நோக்கமே அதானே, நீ எதனையும் வாங்கக்கூடாது, தங்கத்தை மட்டும் வாங்க, நாங்கள் மட்டும் வாங்க மாட்டோம், நாங்கள் விற்றுக்கிட்டே இருப்போம். நம்ம தான் விட மாட்டோமே, 100 கேடிக்கு போனாலும் விடுவோம் நம்ம. அதையாட்டு போய் சீட்டு போட்டாட்டு வாங்கிட மாட்டோம் நம்ம. நல்லா கவனிக்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் தங்க வாங்கி வையாண்ணே. வாங்கி வச்சவர்கள்லாம் இன்னைக்கு லட்சாதிபதிகள். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். 27,000 கிலோ எங்கே கொண்டு வைக்கிறது? அதனால தான் தேவாலயத்தை கட்டினான். நல்லா கவனிங்க, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ டெல். தாளந்துன்னு வாசிட்டு போயிடும் நம்ம வேதாகமங்களில். ஓகே, அதனால தான் புரிந்து கொள்ளுதல் மொழியில் இருக்கிறதுனால தான் நான் when I am not getting, I read another translations. I got it from Message Bible and I got it from Catholic edition. Catholic தமிழில் இந்த ஓல்டு எடிஷனில் அழகாக எழுதியிருக்காங்க, 25,000 கிலோ தங்கம் அவனுக்கு வந்தது என்று சொல்லி ஏறத்தாழ. அப்போது வேதம் புரியலன்னா கொஞ்சம், இன்றைக்கி தான் கூகுள்லாம் வந்திருக்குல்ல, சாட் ஜிபிடியில் கேட்டாலே சொல்லிடுறான். 13 சேக்கல் நிறைனா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சாட் ஜிடிபி சொல்லிடுறோம் எவ்வளோன்னுட்டு. அதனால் ரொம்பலாம் கவலைப்படாமல், அந்த நாட்களில் வேத ஆசிரியர்கள்லாம் உட்காந்து புத்தகத்தை திருப்பி ஒரு டெக்ஸ்ட் பைபிள் கிடைக்கிறதுக்கு பட்ட பாடு. டெக்ஸ்ட் பைபிள்னால் அதான் படிக்கிறது, வேதத்தை புரிகிற மாதிரி படிக்கிறது. அது கிடைக்கிறதுக்கே பல வருஷங்கள் காத்திருந்தாங்க. இன்றைக்கி எவ்ரிதிங் இன் த ஹேண்ட், வை டோன்ட் யூ ரெஃபர் இட்? ஆனால் இன்றைக்கும் சோம்பேறிகள் ரெஃபர் பண்ணாமல் வந்து நின்று கதை அடிக்கிறத பார்க்குறேன். சும்மா நான் படிக்க சொல்லியிருக்காங்க, தங்கவசன காலண்டர் போயிட்டு நேராக கையை வச்சுட்டு, அப்படி தானே, யூதாசன் ஆண்டு கொண்டு செத்தான், நீனும் சாவு, உன்னை யாரும் வேண்டான்னா, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அடுத்தது செய்கிறதை சீக்கிரம் செய், இதெல்லாம் பார்த்தது தானே. வேதத்தை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா it will be wonderful. If God bless you, what will happen? That is tremendous blessing. No one comes near to you with the God's blessing. அதனால தான் சொன்னார், உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் எப்படி அன்றைக்கு சாலமோனின் தேவாலயத்தில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்றைக்கு அதே மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நீனும் நானும் அபிஷேகப்பட்டப்படுத்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்.